இந்தியா முழுவதும் 28 இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான சர்வதேச ஏலத்தை இந்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அறிவித்தது. இந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் இந்த ஏலத்தை நடத்தியது. கன்னியாகுமரியில் 3 கடல்சார் தொகுதியையும் சென்னையில் ஒரு கடல்சார் தொகுதியையும் ONGC நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் 32,485 சதுர கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளில் எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கீழமணக்குடி கடல் பகுதியில் ஒன்றிய அரசை கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு அதானி அம்பானிக்கு மட்டும் செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பிய மீனவர்கள் எரிவாயு எடுப்பதற்காக ஆழ்துளை கிணறு தோண்டினால் மீன்வளம் பாதிப்படையும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூறினர். ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் தெரிவித்தனர். திட்டத்தை செயல்படுத்தும் போது ஒரு இடத்துல மட்டும் துளை போடுறது கிடையாது. பல்வேறு இடங்கள்ல போடப்படுறதுனால சுற்றுச்சூழல் சீர்கேடு விளைவாகும். அது மட்டும் இல்லாம பூமியில நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வெப்பம் அதிகமாகும். இதனால புற்றுநோய் மற்ற நோய்கள் வருவதற்கான எளிதான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பவளப்பாறைகள், இந்த ஆமைகள் குஞ்சு பொரிக்கிற இடம், இதெல்லாம் முக்கியமானது கன்னியாகுமரி மாவட்டம் தான். இந்த மாவட்டத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவதனால அந்த உயிரினங்களே அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறது. பெயரை மாற்றி மாற்றி வேறு திட்டங்களை கொண்டு வந்து மொத்தமா எங்களை அழிக்கண்மணியே அந்த மத்திய அரசு நினைச்சிருக்காங்க போல எங்க மன உணர்வுகள் தோணுது சார். மண்ணெண்ணெய், எரிவாயு, கச்சா எண்ணெய் எடுப்பதனால உண்மையிலே இந்த மீன்களும் அழிந்து போகும், கடல்ல இருக்க கனிம வளங்களும் அழியும். ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையெடுத்திருக்கிறோம்.